எல்லா புகழும் இறைவனுக்கே. வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தோழி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மெது பகோடா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதற்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் வாங்க. ரெண்டு பெரிய சைஸ் பல்லாரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் நைஸாகவே இருக்கட்டும். பஜ்ஜி போண்டா மிக்ஸ் மாவு ஒரு கப் எடுத்திருக்கேன். கார்ன்ஃப்ளோர் மாவு, மைதா மாவு, கடலை மாவு, அரிசி மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். வாங்க இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணுங்கள். நல்லா வெங்காயத்தை பிணைஞ்சு விட்டுக்கோங்க. போண்டா மிக்ஸ் மாவை 3 ஸ்பூன் ஆட் பண்ணுங்க. கார்ன்ஃப்ளோர் மாவு 2 ஸ்பூன், மைதா மாவு 2 ஸ்பூன், கடலை மாவு 2 ஸ்பூன், அரிசி மாவு 2 ஸ்பூன், உப்பு கொஞ்சமாக தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், எடுத்து வச்சிருக்க கீரையும் ஆட் பண்ணிக்கோங்க. தனி மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு காரம் தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், வேண்டான்னா விட்டுருங்க. ஏன்னா போண்டா மிக்ஸ் மாவில் காரம் இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதை கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பதத்துக்கு இருக்கணும். அப்போ தான் வெங்காயம் ஒன்றோட ஒன்று ஒண்டாமல் வரும், நல்லாயிருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் சூடு வந்துருச்சு. இப்போ எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூடவே எண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் வறுத்து எடுக்கிறதுக்கு அது கரெக்டாக இருக்கும். இப்போ சூடு வந்துருச்சு. இப்போ இந்த சூடான எண்ணெயில் 1 ஸ்பூன் எடுத்து அந்த கிளறி வச்சுருக்க வெங்காயத்தில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். இப்போது அதை எடுத்து போடுங்க எண்ணெயில். கொஞ்சம் பார்த்து போடணும், எண்ணெய் கையில் பற்றாத அளவுக்கு. எண்ணெயெல்லாம் யூஸ் பண்ணும்போது கவனமாக யூஸ் பண்ணணும். இது சட்டுன்னு செஞ்சிட ஒரு ரெசிபி தான். ஒரு 15 மினிட்ஸ் தேவைப்படும். இப்போ இடையில கொஞ்சம் அப்படி லைட்டாக அப்படி நகர்த்தி விட்டுக்கோங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் அதை திருப்பி போடுங்க. ஈவினிங் டீயோடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும்.
இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். வாங்க, சூடான சுவையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.